ஹாப்பி சாபத் சர்ச். இன்றைக்கி வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிக்கு ஒரு நம்மளோட கவுன்சில்ஸ் ஃபார் த சர்ச் என்ற அம்மையாரோட புஸ்தகத்துலேருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்திருக்கிறேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் ஃபார் ஹெவன் அப்படின்னா ஸ்வர்க்கம் இல்லாட்டி பரலோகத்துக்குள்ள அந்த அன்பு இல்லை, என்ன சொல்லலாம், அந்த ஏக்கம்னு சொல்லலாம். சரிங்களா? பரலோகத்திற்குள்ள வாஞ்சையை பற்றி பேசலான்னு இருக்கேன். சரிங்களா? இதில் என்ன அம்மையார் எப்படி எழுதுறாங்கன்னா, இன் ஹெவன் காட் இஸ் ஆல் இன் ஆல். பரலோகத்தில் எப்படின்னா கடவுள் வந்து எல்லாமே அவர் தான், இல்லைங்களா? அங்கே வந்து எப்படின்னா பரிசுத்தம் தான் வந்துட்டு முக்கியமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே வந்துட்டு கடவுளோட ஒத்துப்போகாத ஒரு காரியமும் இல்லைன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம வந்து அங்கே தான் பரலோகத்துக்குள்ள அந்த ஒரு பாதையில் தான் நம்ம போகிறோம் என்றால், நம்மளோட மனதிலும் பரலோகத்தில் அந்த பரலோகத்தில் உள்ள அந்த ஆவியை வந்து நமக்குள்ளாரையும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் நம்ம வந்துட்டு பரலோக காரியமாக உள்ள அந்த காரியங்கள், ஹெவன்லி திங்ஸ், அதை பற்றி நம்மளுக்கு வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கோ அதுக்குள்ளே நமக்கு அந்த ஒரு ஏக்கம் இல்லை, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, அப்பொழுது நம்ம வந்துட்டு கடவுளை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும்னு உள்ள அந்த வாஞ்சியும் நமக்கு இருக்காதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்பொழுது நமக்கு வந்து கிறிஸ்துவன் அந்த கேரக்டர், அவரோட குணாதிசயங்களையும் பரிசுத்தமான உள்ள காரியங்களுக்கு வந்து நமக்கு வந்து அது ஒரு அட்ராக்ஷன் இல்லாத ஒரு காரியமாக இருந்ததுன்னா, அப்பொழுது நம்ம வந்துட்டு நான் பரலோகம் போனோம் அப்படின்னு சொல்லி நடக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். ஏன்னா நான் பரலோகம் போகணுன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து பரலோகமான உள்ள காரியத்துக்குள்ள ஒரு வாஞ்சையும் ஏக்கம் ஒன்றும் இல்லைன்னா, அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்பொழுது நம்ம பரலோகம் போகணும் என்றால் நம்மளோட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்னா, கடவுளோட சித்தம்படி நம்ம வந்து முழுமையாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவன் அம்மையார் சொல்கிறாங்க. அவர் வந்து கடவுளை பற்றி பேசுவார்கள், இயேசுவை பற்றி பேசுவார்கள். அங்கே இயேசு வந்து நமக்காக அங்கே தயார்படுத்தின அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த சமாதானம் உள்ள ஸ்தலம், அந்த ஒரு தூய்மையான ஸ்தலத்தை பற்றி வந்து அவங்க அடிக்கடி பேசுகிறதை வந்து பார்ப்போம். சரிங்களா? இதை பற்றி அடிக்கடி அவங்க வந்து அதை தியானம் செய்கிறதுனாலும் அதை பற்றி யோசிக்கிறதுனாலையும் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி பரலோகம் போகிறதுக்கு முன்னாடியே அதோட ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குதுன்னு அம்மையார் எழுதுகிறாங்க. ஸோ அவங்களோட மனதெல்லாம், அவங்களோட சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கும்னா பரலோகத்தை பற்றி மட்டும் இருக்கும்னு அம்மையார் எழுதுனாங்க. சரிங்களா? அப்போஸ்தலர் எழுதுகிறார், இந்த கிரேட் கான்ட்ரவர்சி மாபெரும் போராட்டம் வந்து முடிகிற அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் வந்துட்டு சாத்தான் வந்துட்டு ஈவன் த வெரி எலெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, he will deceive the very elect. அதை எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் வந்து ரொம்ப முயற்சி செய்து கொண்டு இருப்பாருன்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்பொழுது வந்துட்டு அவர் என்ன பண்ண பார்க்குறாருன்னா, கடவுளோட குணாதிசயங்களை வந்துட்டு மிஸ்ரெப்ரசன்ட் பண்ண பார்க்குறாரு, வேற வழி அதை வந்து தவறாக காட்ட அவர் வந்து முயற்சி செய்கிறதை பார்க்குறோம். அப்பொழுது வந்துட்டு அந்த காலத்தில், இந்த மாபெரும் போராட்டம் வந்து முடிகிற காலத்தில் வந்துட்டு அந்த சமயத்து தான் பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய வெளிச்சம் தேவைப்படுறதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா எடுக்கப்பட்டவர்களும் அவங்க வந்து விழுந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்பொழுது அவங்க வந்து பரலோகத்திலேருந்து அந்த வெளிச்சம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அதை சார்ந்து இருக்கணும்னு பார்க்கணும். அந்த சமயத்தில் தான் வந்துட்டு கடவுள் வந்துட்டு அவரோட நியாயம், அவரோட லா வந்துட்டு அவரோட சட்டத்தையும் அவரோட கேரக்டரை விண்டிகேட் பண்ணுற மாதிரி, அவரோட குணாதிசயங்களை வந்து மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரி உள்ள மக்களை வந்துட்டு அப்பொழுது தான் வந்து அவருக்கு வந்து உபயோகமாக இருக்கிறதை பார்க்குறோம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு
அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இல்லாட்டி கொஞ்சம் உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக வாழுறாங்களோ அப்பொழுது அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த நிச்சயத்தில் வந்து அவங்களால போய் சேர முடியும்னு பார்க்குறோம் பரலோகத்தில். ஸோ கடவுள் அம்மையார் என்ன எழுதுறாங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை என்ன மாதிரி சிந்தனை இருக்கணும், நம்மளோட எல்லா காரியங்களும் வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம வந்துட்டு பரலோகத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்மளோட செயல்கள் பேச்சு வந்து பரலோகத்தை பற்றி இருக்கும். அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம வந்து கடைசியில் பரலோகம் போய் சேர முடியும். இப்பொழுதே அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதுக்குள்ளே நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆசை இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து பரலோகம் வந்து கிடைக்காதுன்னு அம்மையார் எழுதுவார்கள். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு இந்த பரலோகத்தை இப்பொழுது இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற போது நம்ம வந்து பரலோகத்தை பற்றி அதிகமாக அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி ஆராயவும் நம்ம வந்து செயல்படணும்னு நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆமீன்.